ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு செய்கிறதுனால நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்காக நான் முதல்ல குக்கரில் ஊற வச்ச மொச்சையை சேர்த்துக்கிறேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு மொச்சை சேர்த்துருக்கிறேன். இது நல்லா மூழ்கி மேலே வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மொச்சை ஊறி இருந்தாலும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக நம்ம ஒரு 8 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அதில் நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கின உடனே இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பாதி அளவுக்கு வெந்ததும் இதில் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்த பிறகு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலையே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதக்கின பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறிகள்லாம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துட்டு அதை கரைச்சி வச்சு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காய்கறிகளை நல்லா வேக விட்டுறலாம். இப்போ காய்கறி எல்லாம் பாதி அளவுக்கு வெந்துட்டு இப்போ நம்ம இது கூட ஏற்கனவே வேக வச்சுருக்கிற மொச்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம். பாதி வெந்துட்டுருக்கும் போதே சேர்த்தா தான் மொச்சையிலையும் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து வெந்து வந்துட்டு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இது கூட கடைசியாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டு இறக்கிடலாம். இந்த மொச்சப்பயிறு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. சுவையான மொச்சை பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.